கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்திலே வாஞ்சையோடு விருப்பத்தோடு வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 4வது நாள் காலை நேர ஜெபத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. கர்த்தருடைய நாமம் ஒன்றை உயர்த்தப்படுவதாக. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30 அதனுடைய 31. மத்தேயு 10:30 அதனுடைய 31 நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். இன்னொரு நேரம் வாசிப்போம். உங்கள் தலையிலுள்ள எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா கவனிங்க. ஆண்டவராய் இருக்கிற தேவன் நம்மளை எப்படி படைத்திருக்கிறார் பாருங்க. விசேஷித்தவர்களாக படைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நீங்க பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் பார்க்கிலும் நாம் எப்படி இருக்கிறோமா? விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் என்று ஆண்டவராய் இருக்கிற தேவன் சொல்லுகிறார். உலகத்துல எல்லா விதத்திலும் பல நேரங்கள்ல பலவிதமான கவலைகளும் பயங்களும் மனிதர்களை தொற்றிக் கொள்ளுகிறது. கர்த்தர் சொல்லுகிறாரு, பயப்படாதிருங்கள், பயப்படாதே, நான் உனக்கு என்ன செய்கிறேன்? துணை நிற்கிறேன், பயப்படாத. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீ பார்க்கிறாய். அது விசேஷமா இருக்கிறது, இது விசேஷமா இருக்கிறது, இது இப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி பல நேரங்களில பல கோணங்களிலே சிந்தித்து, நான் ஒரு விசேஷித்த ஒரு மனுஷனாக இல்லை, ஒரு விசேஷித்த தேவ பிள்ளையாக இல்லை, ஒரு விசேஷம் என்னுடைய வாழ்க்கையில காணப்படாமலே இருக்கிறது என்று சொல்லி நீங்க ஒருவேளை பயந்த சுபாவத்தோடு இந்த காலை வேளையில வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதிருங்கள். அந்த அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். உங்களை என்னை ஆண்டவர் விசேஷித்தம் உள்ளவர்களாக படைத்திருக்கிறார். ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 1:27 இவ்வாறாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 1:27, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். எவ்வளவு நல்ல தேவன் பார்த்தீங்களா? அவருடைய சாயலாகவே படைத்திருக்கிறார். இந்த உலகத்துல மிருகங்களை படைத்திருக்கிறார், ஊரும் பிராணிகளை படைத்திருக்கிறார், ஆகாயத்து பட்சிகளை படைத்திருக்கிறார். ஆனால் மனுஷனை மட்டும் தேவனுடைய சாயலாகவே ஆண்டவர் படைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு விசேஷம் உள்ள தேவ ஜனம் பார்த்தீங்களா? நம்ம விசேஷம் உள்ள மனிதர்கள் பார்த்தீங்களா? அதனால இந்த உலகம் பல காரியங்களை குறித்து கவலைப்படலாம், பயப்படலாம். ஆனா நீங்க என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 10:30 இவ்வாறாக சொல்லுகிறது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதா. நம்முடைய ஆண்டவர் பாருங்க, அவர் ஒவ்வொரு காரியத்தை எவ்வளவு அழகாக எண்ணுகிறார். நம்முடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன செய்திருக்கிறார்? எண்ணப்பட்டிருக்கிறதா. எண்ணப்பட்டு ஒரு இடத்துல குறிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தலையிலிருந்து ஒரு மயிர் விழுந்தாலும் அதுக்கு கணக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதெல்லாம் நீங்க கவனிக்க வேண்டும். உங்க தலையிலேருந்து ஒரு மயிர் விழுந்தாலும் அந்த முடிக்கு அவர் கணக்கு வச்சிருக்கிறார். எத்தனை முடி உங்க தலையில இருக்கு அப்படிங்கிறத கணக்கு வச்சிருக்கிறார். நம்முடைய ஆண்டவரும் விசேஷமானவர். அவர் படைத்த மனுஷனா இருக்கிற நாமும் ரொம்ப விசேஷமானவங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரம் நம்ம நினைக்கிறோம், நம்மலாம் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப தரக்குறைவா தாழ்வா நம்மளை நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறாருன்னு விசேஷமானவர்களாக பார்க்கிறார். அதனால நீங்களும் நானும் நம்ம எப்படி எண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஒரு தரக்குறைவாக எண்ணாதீங்க. நான் ஒரு விசேஷமானவனாக ஆண்டவர் என்ன நினைஞ்சிருக்கிறாரு? படைத்திருக்கிறாரு. என் தலையில் உள்ள மயிரெல்லாம் அவர் எண்ணி வைத்திருப்பார் என்று சொன்னா, என் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவருடைய குறிப்பில வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை பாருங்க, தலையில மட்டுமா மயிர் இருக்கு? உடம்புல எல்லா பகுதியிலும் என்ன செய்கிறது? ஸ்தோத்திரம், மயிர் இருக்கிறது. அந்த மயிரை கூட ஆண்டவர் நெஞ்சிருக்கிறாராம், எண்ணி வைத்திருக்கிறார். மனுஷன் அந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக தேவன் படைத்திருக்கிறார். சங்கீதம் 139:15 பாருங்களேன். சங்கீதம் 139:15
இவ்வாறாக வசனம் சொல்கிறது, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது உமக்கு மறைவாக இருக்கவில்லை. அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவர் வினோதமாக, விசித்திரமாக, விசேஷம் உள்ளவர்களாக தேவன் மனுஷனை படைச்சிருக்கிறார் பாருங்க. நம்மளை போல பாக்கியவான்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யாருமே இல்லைங்கிறார். உலகத்துல 1000 மக்கள் இருக்கலாம், பல கோடி மக்கள் இருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை காட்டிலும் விசேஷம் உள்ளவர்களாக இந்த உலகத்துல தேவன் நம்மளை வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசேஷமா இருக்கிறவர்கள், விசேஷித்தவர்கள். அதனால எந்த ஒரு காரியங்களை கண்டு நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்களேன். அது வாசிப்பதற்கு முன்பதாக மனுஷனை ஆண்டவர் எப்படிலாம் படைச்சிருக்கிறார். வெளி உறுப்புகளை படைச்சிருக்கிறாரு, உள்ளுறுப்புகளை படைச்சிருக்கிறாரு, விசித்திர வினோதமாய் படைத்திருக்கிறார். ஒரு பட்சிகளை காட்டிலும் மிருகங்களை பார்க்கிலும் மனுஷனை அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் மிகுந்த ஒரு மனுஷனாக நினைஞ்சிருக்கிறாரு. படைத்து ஆசீர்வதித்து பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அவரை போல இந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவருடைய ரத்தத்தை இந்த உலகத்துல சிந்தி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இன்றைக்கு அவர் நம்மோடு கூட என்ன செய்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறதின் நோக்கமே இன்னும் நம்மளை விசேஷித்தவர்களாக இந்த பூமியில வாழ்வதற்காகவே தேவன் அழைத்திருக்கிறார். மனுஷனை பாருங்க, மேல இருந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையில் நீங்க பாருங்களேன், எவ்வளவு விசேஷமா ஆண்டவர் படைச்சிருக்கிறார். முடிய படைச்சிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முடி ஸ்டைல கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் இருக்கிற காதை பாருங்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காது இருக்கு. அழகான காது, ஆசீர்வாதமான காது. மூக்க பாருங்க, ஒரு மூக்கு குண்டா இருக்கு, ஒரு மூக்கு ஒல்லியா இருக்கு, ஒரு மூக்கு சப்பையா இருக்கு. கத்தருக்கு உதட பாருங்களேன், லிப்டிக் போட்ட மாதிரியே உதட ஆண்டவர் நமக்கு இணைஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். ஆனா அதுல நம்ம லிப்டிக்கை கொண்டு என்ன செய்வோம், போடுவோம். அந்த உதட நீங்க பாத்திருக்கீங்களா, உதடு சிகப்பா தான் இருக்கும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல ஒரு லிப்டிக் நமக்கு தேவையில்லை. அந்த அளவுக்கு விசேஷமா ஆண்டவர் படைச்சிருக்கிறார். மேலதான் அப்படி மூடி இருக்கு, கீழே பாருங்க அந்த உதட, அந்த உதடு அப்படியே திறந்து எவ்வளவு சிவப்பா இருக்கு பாத்தீங்களா. ரத்தம் நல்ல உடனே சிவப்பா தான் இருக்கும். கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக விசேஷம் உள்ளவர்களாக தேவன் நம்மளை படைத்திருக்கிறார். உள்ளுறுப்புகளை பாருங்களேன், விசேஷமா இருதயத்தை பாருங்க. முதல்ல நம்முடைய உடம்புல என்னது உருவாகிறதுன்னா இருதயம் தான் உருவாகிறது. அந்த இருதயம் ஆண்டவர் உருவாக்குன அந்த நாள் முதல் இந்த நாள் மட்டும் எப்படி ஆசீர்வாதமாய் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நல்லா கவனிங்க. அந்த இருதயத்துல நிறைய பம்புகளெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். சோத்திரம். தமனி இரத்த குழாய்கள் வச்சிருக்கிறார். பலவிதமான இரத்தத்தை கீழே இருந்து மேலே எடுத்துக்கிட்டு கொண்டு போகிறதற்கு நாளங்களை வைத்திருக்கிறார், தமனிகளை வைத்திருக்கிறார், இரத்த நரம்புகளை வைத்திருக்கிறார். அந்த இருதயத்திலிருந்து வெளியே ரத்தத்தை கொண்டு போகிறதற்கு ஆண்டவர் இரத்த குழாய்களை வைத்திருக்கிறார். அந்த இருதயம் இதுவரையில ஒழுங்கா நமக்கு என்ன செய்கிறது, சீராக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பம்பு அடிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம வாங்குற மோட்டார் பம்பு ரிப்பேர் ஆகிறது, ஆனா அங்க இருக்கிற அந்த பம்பு என்ன செய்யல, அடிச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னா நம்முடைய உயிர் நம்மகிட்ட என்ன செய்யாது, இருக்காது. அந்த அளவுக்கு இயங்குகிறது. அந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக விசேஷமாக இருதயத்தை படைத்திருக்கிறார். ஒவ்வொரு உறுப்புகளையும் அப்படி சொல்லலாம். தொண்டையில நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஆகாரம் அப்படியே கொஞ்சம் சீரணமாய் தான் உள்ள என்ன செய்கிறது, போகிறது. அதனால்தான் டாக்டர் எல்லாம் சொல்றாங்க, நீங்க நல்லா சாப்பிடும்போது உங்க உணவை என்ன செய்யணும், வாயில நல்ல முறையில் என்ன செய்யணும், அரைச்சி உள்ள அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாது. சாப்பிடுற சாப்பாடை அரைக்கிறதெல்லாம் கிடையாது. அது வயிறு அரைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா சோத்திரம் கூட பண்ண மாட்டோம். சாப்பாடை முன்னாடி வந்துட்டுன்னு வைங்களேன், அது நல்ல டேஸ்டான சாப்பாடு முன்னாடி வந்துட்டுன்னு சொன்னா அதை ஸ்தோத்திரம் கூட பண்ணாம ஆத்திரமா நம்ம லவுக்கு நினைஞ்சிரும், அப்படியே சாப்பிட்டுருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பாடை மெதுவா உட்கார்ந்து நல்லா அரைச்சு உள்ள அனுப்பணும். அப்படிதான் உடம்புக்கு நல்ல ஆசீர்வாதமா அது சீரணம் அடையும். சீரண சக்தியை செயலக்க பண்ணக்கூடிய வகையில இருக்கக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் வாயில நல்ல பற்களை தந்திருக்கிறார். அரைச்சி உள்ள அனுப்பணுங்கிறது தான் பல்ல தந்திருக்கிறார். இல்லைன்னு தான் பல்ல இருக்காத, முழுக்க நெறிஞ்சிடலாம், பாம்பு மாதிரி உள்ள ஒழுங்கிடலாம். வயிறு மட்டும் சீரண சக்தியா நிரம்பி இருக்கும். நல்ல சாப்பிடும்போது விசேஷமாய் நம்ம அதை சாப்பிடுவதற்கு நல்ல பற்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். நல்ல நாக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த நாக்கு எப்படிலாம் பேசுது பாத்தீங்களா, எப்படி பேசுது, எப்படி எல்லாமோ பேசுது, எப்படினாலும் பேசுது, உயர்த்தியும் பேசும், தாழ்த்தியும் பேசும், எப்படினாலும் இந்த நாக்கு பேசுகிறது. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றையும் கல்லீரல், கணையம், வயிறு, முன்சிறுகுடல், பின்சிறுகுடல், மலக்குடல்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பலவிதமான உறுப்புகளை உள்ள ஆசீர்வாதமாய் படைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதமாய் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளும் விசேஷமானவைகள். ஒவ்வொரு உறுப்புகளையும் பார்க்கறதுக்கு விசேஷ டாக்டர்கள் இருக்கிறது போல இந்த தொண்டையை பார்க்கறதுக்கு இவர் ஸ்பெஷலிஸ்ட், இந்த வயிற்றை பார்க்கறதுக்கு இவர் ஸ்பெஷலிஸ்ட். இப்படி எல்லா காரியங்களிலையும் ஸ்பெஷலிஸ்ட் இந்த உலகத்துல இருக்கிறது போல நம்முடைய உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றையும் விசேஷமாக ஆண்டவர் படைத்திருக்கிறார். அதனால நீங்களும் நானும் நம்மை சாதாரண ஒரு மனுஷனாக எண்ணிவிடக்கூடாது. ஒரு விசேஷித்த கிருபை பெற்றவர்கள் தான் நம்ம. ஹல்லேலூயா. விசேஷமாக அவருடைய சாயலாகவே தேவன் நம்மளை படைத்திருக்கிறார். பாருங்க, ஒரு பறவை பறக்கு, மிருகங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம், சிலாக்கியம் மனுஷனாய் இருக்கிற உங்களுக்கு எனக்கும் நமக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, அதே போல பாக்கியம் பெற்ற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் நம்மளை போல யாருமே இல்லை. விசேஷமா ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் ரொம்ப பாக்கியம் உள்ளது. ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்துல மனுஷனை சரீர பிரகாமும் படைத்திருக்கிறார். நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் உருவாக்குகிறார், பரிசுத்தமாய் அவரை போல வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை அழகாய் அற்புதமாய் வணைந்து ஆசீர்வதித்து அவர் எவ்வளவாய் நம்மளை நேசித்து நடத்தி வருகிற கிருபையை நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக காணப்படுகிறது. நம்ம எல்லாம் ரொம்ப விசேஷமானவர்கள். அல்லேலூயா. மத்தேயு 6:26 எடுத்து நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, மத்தேயு 6:26, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள், நல்லா கவனிங்க, இந்த ஆகாயத்து பறவையை பாருங்க, ஓடுகிற மிருகங்களை பாருங்க, எல்லாவற்றை பார்க்கிலும் ஆண்டவர் நம்மளை விசேஷித்தவர்களாக படைத்திருக்கிறார். ஆகையினால நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க சரீரம் விசேஷமாக படைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளுறுப்புகளை ஆண்டவர் விசேஷமாக படைத்திருக்கிறாரு. தலை முடிகளை ஆண்டவர் விசேஷமாக படைத்திருக்கிறாரு. அந்த தலைமுடியில ஒரு முடி விழுந்தாலும் ஆண்டவர் அதை எண்ணி வைத்திருக்கிறார் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் அநேக பயங்களோடு கூட கவலையோடு கூட அநேக பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில வந்தார். அவர் எல்லா பாடுகளையும் பட்டு விட்டார். எல்லா சோதனைகளுக்குள்ளும் அவர் கொண்டு போகப்பட்டார். நமக்காக கல்வாரி சிலுவையில அவர் மரித்திருக்கிறார். அந்த தேவனுடைய கிருபையினால அவருடைய ஜீவனை கொடுத்து இன்றைக்கு நமக்கு ஜீவனை தந்து நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழ்வதற்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த பரலோக கானானுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு தான் தேவன் விசேஷமுள்ள தேவ ஜனமாக நம்மளை நடத்தி வருகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 147 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 147 4வது வசனம், அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். ஆபிரகாமை வெளியே அழைத்து ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமே அண்ணாந்து பார், வானத்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு, உன்னுடைய சந்ததி இவ்வளவாக என்ன செய்யும் இருக்கும் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்த கர்த்தர், ஆசீர்வாதமான வார்த்தையை சொன்ன கர்த்தர் எண்ணுன்னு சொன்னார். ஆனா ஆபிரகாம் எண்ணிருப்பாரா? எண்ணிருப்பாரு. ஆனா அவரால் என்ன செய்ய முடியாது, கணக்குல வைக்க முடியாது. ஆனா கர்த்தரை பாருங்களேன், அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். அப்படிப்பட்ட விசேஷமான தேவத்தை தான் நம்மளை என்ன செய்கிறோம், வழிபட்டு கொண்டிருக்கிறோம், வணங்கி கொண்டிருக்கிறோம், துதித்து கொண்டிருக்கிறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படி விசேஷமானவரோ அதே போலதான் அவரை நோக்கி பார்க்கிற, அவருடைய சமூகத்தில் வருகிற, அவருக்காகவே வாழ்கிற, அவருடைய எண்ணங்களை சிந்தனைகளை அறிந்திருக்கிற நம்மை இந்த உலகத்துல ஒரு விசேஷம் படைத்த மக்களாகவே நடத்த விரும்புகிறார். சாதாரணமான மனுஷனாக அல்ல, சிறப்பான மனிதர்களாக, சிறப்பான விசுவாசிகளாய், சிறப்பான தேவ தாசர்களாக, சிறப்பான ஊழியத்தை செய்வதற்கு, சிறப்பான குடும்ப வாழ்க்கையை செய்வதற்கு தேவன் இந்த உலகத்துல தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவர்களுடைய கையின் பிரயாசங்கள் எப்படின்னு நமக்கு தெரியாது, வேலைகள் எப்படின்னு தெரியாது, வியாபாரங்கள் எப்படின்னு தெரியாது. நமக்கு தந்திருக்கிற, கையிலே பொறுப்பாய் தந்திருக்கிற அனைத்து காரியங்களையும் விசேஷமானவைகளாக மாற்றுவதற்கே தேவன் இந்த பூமியில சித்தம் கொண்டிருக்கிறார், விருப்பம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவ ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. அநேக பயத்தோடு ஒருவேளை இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா, இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? எதை குறித்தும் நீங்க கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க.
கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறாரு. உங்களை விசேஷமானவர்களாக படைச்சிருக்கிறாரு. உங்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எந்த அளவுக்கு விசேஷம் என்பதை குறித்து இன்னும் நிறைய வசனங்கள் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நம்ம வாசித்து தியானிப்போம் என்று சொன்னால் ரொம்ப மனசுக்கு ஒரு சந்தோஷமோ ஒரு ஆசீர்வாதமோ கிருபை நம்முடைய வாழ்க்கையில இன்னும் பெருகிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் வேத வசனங்களை அதிகமா என்ன செய்யணும், நம்ம வாசிக்க வேண்டும். பக்தர் சொல்லுகிறார், வேதமே நல்ல உணவு. இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம சாப்பிடுகிற எல்லா ஆகாரங்களை காட்டிலும் வேதம் நம்முடைய ஆவிக்குரிய நல்ல உணவாக இருக்கிறது. இந்த ஆவி சரியா இருக்கும்போது, இந்த ஆத்மா சரியா இருக்கும் பொழுது நம்முடைய சரீரம் கண்டிப்பாய் சரியாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி என்ன செய்கிறேன், வேண்டுகிறேன் என்று ஆண்டவருடைய திருவசனம் சொல்கிறது. இந்த ஆத்மா எந்த அளவுக்கு ஆண்டவரில் வாழ்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல சுகத்தை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை தருவாரு. ஆகையினால இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து எள்ளளவும் நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தர்மையான ஆசீர்வாதமான வேளையிலும் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வாஞ்சையோடு வரவும் உம்மை தேடவும் நீர் எங்களுக்கு தந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறபடி, நீங்கள் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். எங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் நீங்க எண்ணி வச்சிருக்கீங்க ஆண்டவரே. எங்களை உம்முடைய சாயலாகவே படைத்திருக்கீங்க. விசித்திர வினோதமாய் எங்களை படைச்சிருக்கீங்க. ஆகாயத்து பட்சிகளை காட்டிலும் எங்களை விசேஷித்த மனிதர்களாக, விசுவாசிகளாக, தேவ ஜனமாக இம்மட்டுமாக எங்களை உருவாக்கி வருகிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் கோடி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை அநேக நேரங்கள்ல எங்களை பலவிதமான பயங்கள் எங்களை வேதனைப்படுத்துகிறது. நான் எல்லாம் இந்த பூமியில இருக்க வேண்டுமா? இந்த உலகத்துல எத்தனை பேரோ சிறப்பான ஆசீர்வாதமான மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு ஒரு சிறப்பு இல்லையே, ஒரு விசேஷம் இல்லையே என்று சொல்லி வேதனையோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இவர்களுடைய இருதயம் கலங்காதபடி, பயப்படாதபடி ஆண்டவரை திடமனதா இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் என்னையும் ஒரு விசேஷித்த கிருபைகளோடு கூட இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார்ங்கிற ஒரு நம்பிக்கை இவர்களுடைய உள்ளத்திலே உருவாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாழ்வானவர்களாய் அல்ல ஆண்டவரே, இவர்களை விசேஷித்தவர்களாய் படைத்திருக்கிறேன் என்பதை குறித்து இன்னும் வேதத்தை இவர்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகள் மேலும், அன்பு பிள்ளைகள் அனைவர் மேலும் உம்முடைய விசேஷித்த கரம் அமருவதாக, விசேஷித்த கரம் அமருவதாக. இவர்கள் விசேஷித்தவர்களாக இன்னும் உருவாக்கப்பட, மாற்றப்பட, வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள, கிருபைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, என்னென்னலாம் இந்த பூமியில் இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு உம்முடைய அனுக்கிரகத்தை தேட கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை என் தேவன் இந்த காலை வேளையில் எடுத்து போடுகிற உம்முடைய அன்பின் பிரசனத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பயங்களையும் கவலைகளையும் வேதனைகளை கொண்டு வந்து ஆவி ஆத்துமா சரீரத்தை பலகீனப்படுத்தி அவர்களை சுகமாக நலமாக ஆமேன் வாழ விடாதபடி தடை பண்ணுகிற எல்லா அசுத்த அந்தகார வல்லமைகள், பலகீன கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிர்மலமாகி போக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய திருநாமம் உயர்த்தப்படுவதாக. வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் விசேஷித்தவர்களாய் இவர்களை மாற்றி உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும் பொறுப்புள்ள அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.